நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னன்னு சொன்னோன்னா ஹைதராபாத் தம் பிரியாணி. இது ஹைதராபாத்தில் ஃபேமஸ், மும்பையிலும் ஃபேமஸ் தான். அது தமிழகத்தில் பெரும்பாலும் கம்மி தான், யாரும் தெரியாது. வாங்க, நல்லாயிருக்கும், ஃபண்டாஸ்டிக் டிஷ்ஷாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். வாங்க போவோம் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போவோம், வந்து பார்ப்போம். இது இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பிரியாணி தமிழில் இதை அடுப்பு கூட சொல்லுவாங்க. அது என்னென்ன பொருள் வேணுங்கிறத நம்ம அதையும் பார்த்துருவோம். ஃபஸ்ட் நம்ம ஒரு 100 கிராம் வறுத்தெடுக்கிறதுக்கு தனியாக எடுத்துக்கணும் வெங்காயத்தை. அப்போ 1 கிலோ வெங்காயம் தனியாக, அப்போ 1/2 கிலோ தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 4 டேபிள் ஸ்பூன், மிளகாய் பொடி அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் பொடி அது ஒரு 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் அது 1 டேபிள் ஸ்பூன், அது கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், அடுத்து தயிர் ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கலாம், 200 கிராம் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து மல்லி புதினா தலை சொல்லுவாங்க, அது ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். அரிசி நல்ல அரிசி பாஸ்மதி அரிசி ஒரு 1.5 கிலோ எடுத்துருக்கேன். சிக்கன் அது 1.5 கிலோ எடுத்துருக்கேன். லெமன் 2 பீசஸ் இருக்குது. உப்பு தேவையான அளவு. அடுத்து எசன்ஸ் ஒரு 10 ml எடுத்துக்கலாம் வாசனைக்கு. அடுத்து இது கூட ஒரு 6 பச்சை மிளகாய் பெரிய அளவு பெருசு. 200 ml எண்ணெய் சேர்த்துக்கணும். பட்டை 3 பீஸு, கிராம்பு 3 பீஸு, ஏலக்காய் 2 பீஸு, பிரியாணி இலை 2 பீஸு, அன்னாசிக்கு 1. அது வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சட்டி வச்சுருக்கோம். அந்த ஆரம்பத்தில் காட்டினாங்க 100 கிராம் வெங்காயத்தை வதக்கி தனியாக எடுக்கிறதுக்கு ஒரு 100 ml எண்ணெயை அதில் சேர்த்துக்குவோம். எண்ணெய் சூடான உடனே ஹீட் பண்ணி எண்ணெய் காஞ்ச உடனே அந்த 100 கிராம் வெங்காயத்தை தனியாக பொரித்து ஒரு புன்னிறமாக நம்ம வறுத்து எடுத்துக்கிடுவோம். வறுத்து எடுத்து எங்கிறத பார்ப்போம். பாருங்கள், நம்ம அந்த 100 கிராம் வெங்காயத்தை போட்டு நம்ம தாளிக்கிறோம். வறுத்து எடுத்துகிட்டு இருக்கோம். இதை வந்து ரொம்ப கறி விட்டுறக்கூடாது, மீடியம் ஃப்ளோவில் வச்சு ஒரு புன்னிறமாக வர வரைக்கும் ஹீட் பண்ணி பாருங்கள். நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த கலர் வந்தவுடனே நம்ம இதை எடுத்து தனியாக வச்சுருவோம், செப்பரேட்டாக வச்சுருவோம். எடுத்துருவோம். இப்போ நம்ம இதை எடுத்து போகிறோம், எடுத்து தனியாக வச்சுக்கிறோங்க. பாருங்கள், இதை எடுத்து இப்போ நம்ம தனியாக வைக்கிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பிரியாணி வித்தியாசமான பிரியாணி. இதுக்கு வந்து தனியாக வந்து நம்ம அரிசி போட்டு வடிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி இந்த மாதிரி சூடான உடனே ஒரு 2 பிரியாணி இலை வச்சுருக்கேன் பாருங்கள், அதையும் போட்டுக்கிடுவோம். லவங்க 3 வச்சுருக்கேன், அந்த 3 லவங்க போட்டுக்கிடுவோம். பட்டை 3 சின்ன சிறிதளவு அதையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தவொடனே நம்ம இதில் களி வச்சு அரிசி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே தண்ணி வச்சுருந்தோம்ல, உலைக்கு வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த பக்கம் வந்தவொடனே பபிள்ஸ் நல்லா வரணும். பபிள்ஸ் வந்தவொடனே அரிசி வச்சுருந்தோம், ஒரு 1.5 கிலோ அரிசி நம்ம காட்டணும். நல்லா ஊறி வந்துருச்சு. ஒரு 1/2 hour ஊறும் இந்த அரிசி. 1/2 hour ஊறின உடனே 1/2 மணி நேரம் ஊறட்டும். ஊறின பிறகு இது நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை சேர்த்துக்கலாம் அந்த அரிசியை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த அரிசியை நம்ம உலைக்கு போட்டிருந்தோம், நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம அதை என்ன பண்ணுறோம்னா இப்போ எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரியாணி மசாலாக்காக நம்ம சட்டி வச்சுட்டோம். சட்டி நல்லா காஞ்சி வந்த உடனே நம்ம அதை 200 ml எண்ணெயை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சூடாகட்டும், நல்லா காஞ்சி வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நல்லா காஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் நல்லா காஞ்சி வந்த உடனே நம்ம வச்சுருக்கிற பிரியாணி இலை 2, பட்டை 3, கிராம்பு 3, ஏலக்காய் 2, அன்னாசி 1 எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். போட்டு எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். போட்டு வதக்கி விட்டுருவோம். கொஞ்சம் வதக்கி விட்ட பிறகு அடுத்து நம்ம 1 கிலோ வெங்காயத்தை வச்சுருக்கிறோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த பக்கம் வந்த உடனே நம்ம என்ன அடுத்து வச்சுக்கிற இஞ்சி பூண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நான் காட்டுறேன் உங்கள்கிட்ட, அந்த இஞ்சி பூண்டு மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம், நல்லா கிண்டி விட்டுருவோம். அந்த வெங்காயத்தையும் இஞ்சி பூண்டையும் நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரட்டும். வந்த உடனே உங்களுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இந்த கலர் வந்த உடனே நம்ம ஒரு 1/2 kg தக்காளி காட்டணும்ல, தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ண உடனே நல்லா ஒரு கிண்டி விட்டுக்கிறோங்க.
நல்லா அந்த வெங்காயம், அந்த இஞ்சி பூண்டு, அந்த தக்காளி எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். அந்த பக்கத்தில் வரும்போது நம்ம வச்சு பச்சை மிளகாய ஒரு ஆரம்பத்தில் காட்டின 7 பச்சை மிளகா அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா போட்டு ஒரு கிண்டு விடுங்க. நல்லா அது மிக்ஸ் ஆகி வந்த உடனே சிறிதளவு மல்லிப்பூ நான் வச்சுருந்தோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டுடுறேன். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த பதம் வந்த உடனே நம்ம எடுத்து வச்சு தயிர் வச்சுருந்தோம்ல, 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட அடுத்து தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் ஆகி வந்த உடனே ஃப்ரெண்ட்ஸ் லெமன் வச்சுருக்கேன். 2 லெமன் காட்டின ஸ்டார்டிங்கில் அந்த 2 லெமன் நான் பிழிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். லெமன் சேர்த்த பிறகு நல்லா கிண்டு விடுங்க. கிண்டி விட்டு அடுத்து மசாலா வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் அதையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகுத்தூள் அதையும் சேர்த்துக்கலாம். ஸ்பூன் கரம் மசாலா அதையும் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 3 டீஸ்பூன் காட்டுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா போட்டு ஒரு கிண்டுங்க. இந்த மசாலாவும் அந்த வெங்காயம், அந்த பச்சை மிளகா, இந்த மல்லி புதினா எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ரெட்டிஷ் நல்லா சவுப்பாக வரும். அது வெயிட் பண்ணுங்கள், கிண்டி விட்டுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சுண்டி வந்துருச்சு. நல்லா இந்த ரேஞ்ச் வரணும். இந்த ரேஞ்ச் வர்றது கொஞ்சம் வெயிட் பண்ணணும், கொஞ்சம் டைம் எடுக்கும், 2-3 மினிட்ஸ் ஆகும். இந்த ரேஞ்ச் வந்த உடனே நம்ம ஆரம்பத்தில் காட்ட சிக்கனை வச்சுருக்கோம்ல கலந்த மாதிரி இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட சிக்கனை போட்டு நல்லா ஒரு பரட்டுங்க. அந்த மசாலாவும் சிக்கனும் நல்லா சேர்ந்து வரணும். பாருங்கள், அந்த சிக்கன் நல்லா போட்டு கொஞ்சம் ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஒரு கிண்டி விட்டு, ரொம்ப கிண்டக்கூடாது, ரொம்ப கிண்ட சிக்கன் உடஞ்சி வந்துடும். ரொம்ப கிண்டி விட்டு நம்ம அதை லெவல் பண்ணி வச்சுக்கலாம். லெவல் பண்ணி வச்சுக்கிறோங்க. வச்சு ஒரு 10 நிமிஷம் 10 மினிட்ஸ். அதுக்கப்புறம் என்னென்னு பார்ப்போம். பாருங்கள், தர பார்ப்போம் வந்துருச்சான்ட்டு. நல்ல கொதி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதான் நல்ல ஸ்டேஜு. கொதி நல்லா வந்துருச்சு. லேசாக ஒரு கிண்டி விட்டுக்கிறலாம். ஆனால் சமத்தில் அடி பிடிச்சிருக்கோம், செக் பண்ணிக்கலாம் அதை நம்ம. ஓகே, நல்லா வந்துருச்சு. இப்போது ஆரம்பத்தில் காட்டின எசன்ஸ் பிரியாணி காட்டினோம்ல, ஒரு 10 ml ஊற்றிக்கிறோங்க. அதை சேர்த்துக்கிறோங்க. இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லை விட்டுடலாம். நான் ஒரு 10 ml சேர்க்குறேன். ஒரு வாசனைக்கு நல்லாயிருக்கும். போட்டு ஒரு கிண்டி விட்டுருவோம். கிண்டி விட்டோடனே நம்ம இப்போ வடித்து வச்சுருக்க சாதங்களே அரிசி அதை இப்போ இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். எப்படிங்கிறது பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட், நல்லா மசாலா வதங்கி வந்தோடனே நான் 2 பாத்திரத்தில் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஃபுல்லாக இருந்துச்சு இல்லை, நான் 2 லேயராக வரத்துக்கோசரம். இது அடுக்கு பிரியாணி சொல்லுவாங்க, பாம்பேயில் கலர் பிரியாணி சொல்லுவாங்க. கொஞ்சம் மசாலா எடுத்து வச்சுட்டு நம்ம வடித்த சாதங்க இருக்குது, அது கூட மிக்ஸ் பண்ணலாம். 2 லேயராக வரும் உங்களுக்கு. இந்த பாருங்கள், காட்டுறேன். நம்ம அரிசி ரைஸை போட்டு லெவல் பண்ணிக்கலாம். லெவல் பண்ணிக்கிறோம். லெவல் பண்ணிவிட்டு கலர் வச்சுருக்கோம். எசன்ஸ் தான், கொஞ்சம் இது வாசனை நல்லாயிருக்கும். இந்த கலரை மேலே எசா தூக்கி விடுவோம். 2 கலர் வச்சுருக்கேன், எல்லோ 1, சிகப்பு 1. கலர் போட்ட பிறகு மல்லிப்பூ நான் கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் கூட ஆட் பண்ணிக்கிடுவோம். மல்லிப்பூ நான் போட்ட உடனே நம்ம ஆரம்பத்தில் வெங்காயம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, ரெட்டிஷ் கலர் ப்ரௌன் கலரில், அந்த வெங்காயத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கிடுவோம். அடுத்து நம்ம வச்சு கிரேவியை நம்ம இப்போ போடுவோம். 2 லேயராக வறுத்துக்கோசரம். இது 3 லேயராகவும் செய்யலாம், நம்ம 2 லேயர் செய்வோம். 2 லேயரே போதும். ஃபஸ்ட்டு ஹாஃப் அதை கீழே போட்டேன், அதுக்கு மேலே ரைஸ் போட்டு இப்போ அடுத்து லேயர் இது போட்டோடனே கொஞ்சம் லெவல் பண்ணிக்கிறலாம், பறை போட்டுக்கிறலாம். அடுத்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கிறோம். வடித்து வச்ச சாதம் வச்சு அதை ஆட் பண்ணிக்கிறோம். ரைஸ் போட்டு நல்லா பரப்பி விட்டுக்கிறோங்க, லெவல் பண்ணிக்கிறோங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு போட்ட மாதிரியே நம்ம அந்த கலரை இப்போ ஆட் பண்ணுவோம். அடுத்து ரெட் கலரு அதையும் ஆட் பண்ணிடுவோம்.
அடுத்து மல்லி புதினா ஸ்லைஸ் பண்ணி வச்சது மல்லி புதினா அதை சேர்த்துக்கிடுவோம். அடுத்து வச்சிருந்த வெங்காயம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக. முடிஞ்சு இதான் எண்ட் ஆஃப் த ஸ்டேஜ். நம்ம இப்போ இதை கொஞ்சம் மூடி தம் வச்சுருவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பதம் வந்துருச்சு. இதான் ஸ்டேஜ், இப்படி தான் இருக்கணும். மேலே அந்த மல்லி புதினா அந்த வறுத்த வெங்காயம் அந்த ஸ்லைஸ் பாதாம் போட்டிருக்கேன் நான், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை வந்து தம் வச்சிடலாம். தம்முக்கு வீட்டில் நார்மலாக நம்ம ஆக்கும்போது தவா யூஸ் பண்ணுவோம்ல, தவா வச்சு இந்த மேலே இருந்தால் சட்டி வச்சுருவோம். வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த இதில் அது வெந்துடும். போட்டு மூடி வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சட்டி இறக்கியாச்சு, தம்மை விட்டு இறக்கி வச்சாச்சு. இப்போ நம்ம அந்த எப்படி அந்த லேயர் போட்டோம்னா எப்படி வருதுன்னு நம்ம பார்ப்போம். அந்த லேயரை பாருங்கள், இப்படி தான் மிக்ஸ் பண்ணி தான் எடுக்கணும். மசாலாவும் அந்த ரைஸும் சேர்ந்து அப்படி வரும். எடுத்து நம்ம அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்படி மாத்திரன்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கு. நல்லா வாடை வருது. நல்லா நம்ம அந்த லேயரை மிக்ஸ் பண்ணி விட்டு சிக்கனோட சேர்த்து நம்ம ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம். சாப்பிட கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல அருமையான டிஷ்ஷு. நல்லா பார்த்தோம், நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, டேஸ்டியாகவும் இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லா அருமையாக இருக்கும். எப்படிங்கிறது எங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஃபஸ்ட் டைமாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டாக வீடியோ நம்ம சந்திப்போம். தேங்க்ஸ் யூ பாஸ்.